19வது திருத்த சட்டத்தில் இருந்த நன்மை பயக்கும் சில யோசனைகள் மஹிந்த ராஜபக்சவின் சகாக்களால் இல்லாமல் செய்யப்பட்டுள்ளதாக அனுரகுமார திசாநாயக்க குற்றம் சுமத்தியுள்ளார். அவன்கார்ட் நிறுவனம் தொடர்பில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள நபர்களை உடனடியாக கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதி நீதி அமைச்சர் சுஜீவ சேனசிங்க தெரிவித்துள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணை அறிக்கையில் 5 பேர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. 19வது திருத்தச் சட்டம் நாளை முதல் அமலுக்கு வரவுள்ளதாக நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அத்துடன் நீதி சேவைகள் ஆணைக்குழுவுக்கான நியமனங்கள் உட்பட 4 பிரிவுகள் எதிர்வரும் பொதுத் தேர்தலின் பின்னர் அமலுக்கு வரும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு துறைமுக நகரம் தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு குறித்து விளக்கம் அளிப்பதற்கு ஜூன் மாதம் 15ஆம் திகதி வரை மேன்முறையீடு நீதிமன்றம் கால அவகாசம் வழங்கியுள்ளது. கொழும்பு நகர திட்டமானது சுற்றாடல் காரணிகளை குறித்து கவனம் செலுத்தப்படாது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சுற்றாடல் பாதுகாப்பு அமைப்புகள் வழக்குகள் தாக்கல் செய்துள்ளன.